ஊடக பெருமக்கள் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் இந்த உலகமே போற்றுகின்ற அங்கேக்கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வை ஒவ்வொரு இந்துக்களின் மனதை புண்படுகிற மாதிரியும் இன்னைக்கு மொழி கடந்து மதம் கடந்து ஜாதி கடந்து எல்லோரும் கொண்டாடுகின்ற இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மற்றும் அருள்மிகு சுந்தராஜ பெருமான் வைகை ஆற்றிலே எழுந்தருகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சி நிறுவனர்களுக்கு ஊடக பெருமக்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சுதந்திரத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும். இது வழங்குவதன் மூலமாக மக்கள் இல்லத்திலிருந்தே இந்த திருமண நிகழ்ச்சியும் திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்ற சுந்தராஜ பெருமானை மீனாட்சி சுந்தரேஸ்வரியை பார்க்கின்ற பாக்கியமும் இந்த கொடியேற்றம் நிகழ்ச்சியும் மற்றும் அத்தனை நிகழ்ச்சியிலும் பார்க்கிறதுக்கு எளிதாக இருக்கும். இதுக்கு கட்டுப்பாடு விதிப்பது என்பது மிகப்பெரிய மோசமான இது. இதை உடனடியாக நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும். இது உண்மையிலேயே இது எப்படி இது நடக்கிறது என்று தெரியல. மாவட்ட ஆட்சித்தலைவரே இதற்கு முன்னின்று நடத்தக்கூடாது, இதற்கு 40,000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு வேண்டும் என்று சொன்னால் இது மிகப்பெரிய மோசமான ஈட்டிக்காரனை போல கேட்பதாக இருக்கிறது. எனவே ஈட்டிக்காரர்கள்லாம் தடை விதிக்கிறார்கள். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கடனை கண்டித்து வாங்கக்கூடாது, வட்டியை வாங்கக்கூடாது என்றெல்லாம் தடை விதிக்கிற அவர்கள் ஊடக பெருமக்களுக்கு இன்னைக்கு தடை விதித்திருக்கிறார்கள். விடியல் தருவோம் என்ற ஆட்சியில் இந்த ஆட்சி முடிய போற இந்த தருணத்தில் அடுத்த மே தினத்தை அடுத்த சித்திரை திருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி நடைபெறும், ஆட்சி அமையும். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் சுதந்திரமாக எப்பவும் போல ஊடக பெருமக்கள் முறையாக உங்களுடைய ஐடி கார்டை கொடுத்து அந்த தொலைக்காட்சியின் விவரங்களை கொடுத்து முன்பதிவு செய்து நீங்க அனைவரும் அந்த நிகழ்ச்சியை எடுத்து உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.